This video is presented by the team of The Truth. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலோம் வாழ்த்துக்கள். நண்பர்களே, உங்களை இந்த வீடியோ விளைவில் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அல்ஹக் டீமானது கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக, வேதாகமத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற, கேட்கப்படுகிற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு தளமாக, ஒரு டீமாக இருக்குது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த டீமின் வளர்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் உங்களிடம் ஒரு ஜெப கோரிக்கையும் விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். சரி, இன்றைய நாளிலே அந்த வரிசையிலே வேதாகமத்தை குறித்து விமர்சித்த நபர்களிலே இஸ்லாமியர்களால் முற்காலத்திலே, முதல்ல அது இப்போ இல்லை, முற்காலத்திலே மிகவும் கொண்டாடப்பட்டவர், இப்போ இஸ்லாமியர்களாலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாகிர் நாயக். ஜாகிர் நாயக்குடைய இந்த டிபேட், அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் டாக்டர் வில்லியம் கேம்பில் அவரோட நடத்தின விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்கிற தலைப்பில் நடந்துபெற்ற ஒரு விவாதத்தில் அவர் என்னென்ன பேசினாருங்கிறத நம்ம லைனாக பார்த்துட்டு வந்தோம். அது இஸ்லாமுக்கே எப்படி, முதலாவது பைபிளுக்கு சுத்தமாக ஒத்து போகலை, ரெண்டாவது இஸ்லாமுக்கே அவர் எவ்வளோ தூரம் எதிராக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்மளுடைய முன் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல சகோதரர்கள் வீடியோ போடுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம டீம் இப்போ விரிவடைந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இலங்கையில் இருந்து கூட சகோதரர்கள் வீடியோ போடுவதற்காக, பைபிளுக்கு எதிரான கேள்விகளுக்கு வீடியோ போடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள், ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே, இன்றைக்கி நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வில்லியம் கேம்பிள் நடத்தின ஒரு விவாதத்தில் இருக்கிற ஒரு சில கிளிப்பை பார்த்துட்டு, அதாவது மலைத்தொடர்கள் எப்படி இஸ்லாமில் பார்க்கப்படுகிறது, குரான் அதை எப்படி வகைப்படுத்துகிறது அப்படின்னு ஜாகிர் நாயக் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதற்குரிய இஸ்லாமிய கிரந்தம் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தோம். ஏன்னா ஜாகிர் நாயக் பேசுகிறது முழுக்க இஸ்லாமுக்கு விரோதமாகவும் சஹாபாக்களுடைய நம்பிக்கைக்கு முரணாகவுமே இருக்கும். அதான் இப்போ பிரச்சனையே. சஹாபாக்கள் அப்படி நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஜாகிர் நாயக் அப்படி ஒரு அபாரமான ஒரு கருத்தை அவர் சொல்லுவார். ஸோ இப்போ அப்படியே கேட்டோன்னா மூக்கில் விரல் வச்சிட்டேயா அப்படிம்பாங்க, தெரியுமா? அந்த மாதிரி அவர் மூக்கில் இல்லை, நம்ம மூக்கில் விரல் வைக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் மூக்கிலே கொண்டு விரல் வைக்கலாம். அந்த அளவுக்கான பதிலை கூட ஜாகிர் நாயக் சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது மலைத்தொடர்கள், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, மலைகள் எப்படி உருவானது, அதை அல்லாஹ் எப்படி படைத்தார் அப்படிங்கிறத ஜாகிர் நாயக் இப்போ விளக்க போகிறாரு. நீங்கள் கேளுங்க. அது அறிவியலுக்கு ஒத்து போகுதா இல்லையானதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட், வாங்க கேட்கலாம். மண்ணியல் சம்பந்தமாக நமக்கு தெரிய வந்துள்ளது. மண்ணியல் விற்பனர்கள் பூமியின் குறுக்கு வாக்கு அரைவட்ட தூரம் 3750 மைல்கள் உள்ளே செல்வதாக சொல்கிறார்கள். ஆழத்தில் இருக்கின்ற தட்டுகள் சூடாகவும் திரவ நிலையிலும் இருக்கும். அங்கு உயிர் வாழ்வது முடியாது. ஓகே, சரி. மேலும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் மேல் தட்டு இருக்கிறதே, அது மிக மெல்லியது. 1 to 30 மைல் வரை இருக்கும். சில இடங்கள் பருமனாக இருக்கும். அநேக இடங்கள் 1 to 30 மைல் தான். மேலும் இந்த மேல் தட்டு நம் பூமியின் கெட்டியான மேல் பகுதி ஆட்டம் காணக்கூடும். இது மடிப்பு விசையால் நிகழ்வது. மலைத்தொடர்கள் எழுவதற்கும் அதுதான் காரணம். நீங்க கேட்டீங்க, இது மடிப்பு விசையால் நிகழ்வது, மலைத்தொடர்கள் எழுவதற்கும் அதுதான் காரணங்கிறார். ஃபர்ஸ்டே இவர் என்ன சொல்லிடுறார், ஒரு ஸ்டேட்மெண்ட். இது உண்மை தெரிஞ்சவரா பேசினாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இதுதான் சரியான கருத்து. அப்போது மடிப்பு விசையால் நிகழ்வது, மலைத்தொடர்கள் பூமியிலிருந்து எழுவதற்கு அதுதான் காரணம். அப்போ பூமியிலிருந்து தான் மலைத்தொடர்கள் என்ன செஞ்சுன்னா மேலே எழும்பி வருது அப்படின்னு இவர் சொல்கிறார். ரைட்டா? இப்போ இது முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அடுத்து ஒரு இஸ்லாமியராக அவர் என்னென்ன பேச முடியுமோ அதை பேசுறாரு. நீங்கள் கேளு. பூமி உறுதியாக நிற்பதற்கும் மலைத்தொடர்களே காரணம். திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் நபாவில் அத்தியாயம் 78 வசனங்கள் 6 to 7 வரை, நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? பூமியை விரிப்பாக, சரியா, விரிப்பாக ஆக்கவில்லையா? மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? குரான் மலைகளை முளைகளாக எரிந்ததாக சொல்லவில்லை. எரிந்ததுன்னா தூக்கி போட்டதை சொல்லியா? முளைகளாக ஆக்கியதைத்தான் சொல்லியிருக்கிறது. முளைகளாக ஆக்கியதாகத்தான் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாரு. முளைகளாக ஆக்கியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ எரிந்ததுன்னா என்ன, முளைகளாக ஆக்கியதுன்னா என்ன?
ரெண்டுக்குமான வார்த்தைக்கான வேறுபாடுகள் என்னென்னு அவர் டெஃபினிஷன் கொடுக்கல இந்த வீடியோவில். சரியா? ரைட். ஆக மொத்தத்தில் முளைகளாக மலைகள் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயமே தொடர்ந்து கேட்கலாம். சொல்லவில்லை, முளைகளாக ஆக்கியதைத்தான் சொல்லியிருக்கிறது. அரபு வார்த்தை அவுதாத் என்றால் முளைகள் என்ற அர்த்தம், கூடாரத்து முளைகள் போல. இதை நோட் பண்ணிக்கோங்க. முளைகள் என்றால் எப்படி அப்படின்னு அவரே டெஃபினிஷன் கொடுத்துட்றாரு. முளைகள் என்றால் எப்படின்னா கூடாரத்து முளைகள் போல. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கும், கல்யாணம், காது குத்து, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போது இந்த மாதிரி விசேஷம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முன்னால் சாமியானா போடுவோம், பந்தல். நம்ம ஊரில் சாமியானா பந்தல் போடுவோம். இப்போ சாமியானா பந்தல் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்ஷீட்டை விரிச்சிட்டு, ஷீட்டை விரிச்சிட்டு, குச்சி எடுத்து மேலே தூக்கி நிறுத்திட்டு, ரைட்டா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கயிறு சுற்றி கீழே கொண்டு வந்து கட்டுவாங்க. தெரியும் இல்லையா? மேலே கயிறு. இப்போ அந்த கயிறை கட்டுறதுக்கு இங்கே வந்து ஏதாவது ஒரு பூமியோட ஒரு பெரிய ராடு எடுத்து உள்ளே அடித்து இறக்கி, ரைட்டா, அதில் கயிறை கட்டுவாங்க. சரிதானே? நம்ம எல்லாமே தெரிஞ்சதை பார்த்த விஷயம்தான். இப்போ அந்த பூமி ஒரு பெரிய பெரிய ராடு எடுத்து பூமிக்குள்ளே இறக்குறாங்க தெரியுங்களா? அதுதான் முளைகள், கூடாரத்து முளைகள்ங்கிற அதுதான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன், அவ்வளோதான் விஷயம். அப்போ கூடாரத்து முளைகள் போல மலைகள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ கூடாரத்து முளைகள் பூமிக்கு கீழிருந்து மேலே போகிறதில்ல, மேலிருந்து கீழ் நோக்கி அடிக்கப்படுகிறது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கூடாரத்து முளைகள் பூமியின் கீழிருந்து மேல் நோக்கி போவதில்லை, மேலிருந்து சுற்றி வச்சோ ஏதோ வச்சு அடிக்கிறனால பூமிக்குள்ளே இறங்குது. அப்போ பூமிக்குள்ளே இறங்கி போகாது. இவ்வளோ தூரத்துக்கோ அந்த இது வந்து இறங்கி போகும். அப்போ சின்ன கம்பி ராடு வந்து இவ்வளோ தூரம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு. மலை பெருசு, அப்போ அந்த அளவுக்கு அது கீழே இறங்கி போகும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற செய்தி. அப்போ என்னென்னா, பூமியை விரிப்பாக ஆக்கிட்டு, இப்படி பாய் மாதிரி சுருண்டு இருக்குது, அதை விரிப்பாக ஆக்கிட்டு மலைகள் என்ன பண்ணுறது, முளைகளாக அப்படி ஊண்டி இருக்குது. இல்லாட்டி என்ன செஞ்சேன்னா, இந்த பூமி விரிச்ச பூமி இருக்குல்ல, திரும்பி சுருண்டு வந்து உங்கள் மேலே விழுந்துடும். பாய் மாதிரி விரிச்சு வச்சோம்னா இந்த பாய் என்ன ஆகும், திருப்பி சுருளும் இல்லையா? அப்படி சுருண்டு வந்து மேலே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் வெயிட் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி முளைகள் என்ன செஞ்சது, கீழே ஊனி இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக விளக்கம் இருக்குது. நம்ம கேட்குறோம். சரிங்களா? பார்ப்போம் அடுத்து என்ன சொல்றாருன்னு. இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது, இன்றைய நவீன மண்ணியலில் மலைகளுக்கு ஆழமான வேர்கள் இருக்கிறது என்று. இருந்துட்டு போட்டும். இது 19ஆம் நூற்றாண்டின் பிந்திய பகுதியில் தான் தெரிய வந்துள்ளது. சரி. மேலும் மொத்த மலையின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பூமியின் மேல் மட்டத்தில் பார்க்கிறோம். எஞ்சிய பகுதி உள்ளே ஆழத்தில் உள்ளது. இருக்கட்டும். அதாவது தரையில் அறையப்பட்ட முளையை போலவே. தரையில் அறையப்பட்ட முளைகளை போல. அப்போ பூமியின் மீது மலைகள் எப்படி இருக்குன்னா முளைகளாக அடிக்கப்பட்டிருக்கிறது, ஊன்றப்பட்டிருக்கிறது. அப்போ மேலே இவ்வளோ தெரிஞ்சதுன்னா கீழே இவ்வளோ இருக்கும். இந்த பகுதி தான் மேலே தெரியுது, பூமியோட மேலே தெரியுதுன்னா இவ்வளோ கீழே இருக்கும். அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் பூமி எப்படி இந்த உலகத்தில் மலைகள் எப்படி இந்த பூமியில் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது முளைகளாக அடித்து ஊன்றப்பட்டு இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இஸ்லாம் அப்படி தான் சொல்லுதான். ஓகேவா? கேளுங்க, அடுத்து என்ன உருட்டுறான்னு மட்டும் கேளுங்க. நம்மால் சிறிய பகுதியைத்தான் மேலே பார்க்க முடியும், பெரும் பகுதி பூமிக்குள்ளே இருக்கிறது. பனிப்பாறையின் மேல் பகுதி போல சிறிய பகுதி மேலே தெரியும். 90% தண்ணீருக்கு அடியில் இருக்கும். திருக்குரான் சொல்கிறது சூரா அல் காஷியாவில் அத்தியாயம் 88 வசனம் 19, மேலும் சூரா அல் நாசியாத் அத்தியாயம் 79 வசனம் 32, மலைகளை நாம் பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று முன்னேற்றம் கண்டுள்ள நவீன மண்ணியல் விஞ்ஞானத்தில் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏற்கனவே சொன்னார். 1960 தட்டியல் கோட்பாடு விளக்கத்தின்படி மலைகள் எழுந்ததாக அவர் நம்மிடத்தில் சொன்னார். இன்றைய மண்ணியலாளர்கள் நமக்கு மலைகள் பூமியை உறுதியாக நிறுத்துவதாக சொல்கிறார்கள். எல்லோரும் சொல்லவில்லை, ஆனால் பலர் சொல்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் தெளிவாக கேட்டீங்க. எல்லோரும் சொல்லவில்லை, பலர் சொல்கிறார்கள். அப்போ இவருக்கு தேவையான யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் சொல்லி வச்சிருப்பாரு, அதை எடுத்து வந்து இவர் பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இஸ்லாம் சொல்லுகிறது அல்லது குரானுடைய ஆயத்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு அவரே விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா, கூடாரத்து முளைகளை போல மலைகள் பூமியின் மீது ஊன்றப்பட்டிருக்கிறது, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி பூமிக்குள்ளாக இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவர் சொன்னதை நம்ம கேட்டோம். சரியா? ஆனால் ஆக்சுவலி அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா,
மேல் இருக்கிற அந்த பூமியின் தட்டுகள் வந்து அடுக்கடுக்காக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த நம்ம மேல் இருக்கிற தட்டுகள் வந்து மெலிதான தட்டுகள். இது என்ன ஆகும்னா நகரக்கூடிய தன்மை உள்ளது. இது நகர்ந்து போகும். சரிங்களா? அது இந்த மேல் இருக்கிற தட்டு வந்து நகரக்கூடிய தன்மை கொண்டது. நகர்ந்து போகிற தட்டுகள் ஒரு ஒரு தட்டு இன்னொரு தட்டின் மீது மோதுகிற போது, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஹவு மவுண்டன்ஸ் வாஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே போடப்பட்ட ஒரு வீடியோ, தமிழ் வீடியோ. நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் மலைகள் எப்படி பூமியின் மீது உருவானதுன்னு, அறிவியல் சொல்லுதுன்னு. கேளுங்க. அதாவது நம்ம பூமி மொத்தம் 4 லேயரால் உருவானது. இந்த லேயரில் டாப் லேயராக இருக்கிற இந்த க்ரஸ்ட் லேயரில் தான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸுங்கிற இந்த பசில் மாதிரியான அமைப்பில் இருக்கிற இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாமே வருஷத்துக்கு சராசரியாக 5லேருந்து 6 சென்டிமீட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்படி மூவ் ஆகிற பிளேட்ஸ் ஒரு பிளேட்ஸ்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி இன்னொரு பிளேட்ஸில் போய் மெர்ஜ் ஆகுறதும், அங்கே உள்ள பிளேட்ஸ் அங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வேறு ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுறதும், இது மூலமாக தான் பல கண்டங்கள்லாம் உருவானதாக சொல்லப்படுது. இப்படி ஒரு பிளேட் ஒரு இடத்துலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வேறு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும்போது இந்த 2 பிளேட்டும் மோதிக்கும். இப்படி மோதிக்கும் போது இந்த மோதிர இந்த சென்டர் பார்ட் அதிகப்படியான ப்ரெஷர்னால் அழுத்தப்பட்டு இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இந்த இடம் மேல் நோக்கி அழுத்தப்படும். டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடம்லாம் கீழேயே தங்கிடும். இப்படி டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடம்லாம் டாப்லேயும், டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடம்லாம் கீழேயும் இருக்கும். இப்படி எந்த அளவுக்கு டென்சிட்டி அதிகரிக்குதோ அந்தளவுக்கு இந்த இடங்களோட உயரங்களும் அதிகரிக்கும். இப்படி உருவானது தான் இந்த மலைகள்லாம். இந்த மாதிரி உருவாகிற மலைகளை 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது வால்கேனோஸ், ஃபோல்டட் மவுண்டைன், பிளாக் மவுண்டைன். வால்கேனோஸ் அதாவது எரிமலைகளை பற்றி நமக்கு தெரியும். இந்த எரிமலைகள் எப்படி உருவானதுன்னா, ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட் போய் மோதும் போது அந்த பிளேட்டுக்கு கீழ் பக்கமாக இந்த பிளேட் அழுத்தப்படும். இப்படி அழுத்தப்படும் போது ஒரு பிளேட் மேல் நோக்கியும் இன்னொரு பிளேட் கீழ் நோக்கியும் அழுத்தப்படும். இப்படி அழுத்தப்படும் போது கிரஸ்ட்டுக்கு அடியில் இருக்கிற லேயராக இருக்கிற இந்த மேண்டல் லேயரில் இருக்கிற இந்த மேக்மாவெலாம் மேல் நோக்கி வரும். இப்படி மேல் நோக்கி வரும்போது இந்த இடத்துல மேக்மாவெலாம், அதாவது எம்டியாக இருக்கிற இந்த இடங்களில் மேக்மா ஃபில் பண்ணிடும். இப்படி மேக்மா ஃபில் பண்ணுறதுனால இந்த மலைகள்லாம் எரிமலைகளாக மாறிடும். இந்த மேக்மானா ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் அதிகமாகி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ராக்ஸ் அண்டு மற்ற மெட்டீரியல்ஸை தான் மேக்மான்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மேக்மா இந்த மேண்டல்ங்கிற இந்த லேயர்லேருந்து கிரஸ்ட்டுக்கு வந்து இந்த 2 பிளேட் மெர்ஜ் ஆகிற இடத்துல தங்கிடுது. இப்படி தங்குறதுனால தான் இந்த எரிமலைகள்லாம் உருவானது. அடுத்ததாக ஃபோல்டட் மவுண்டைன், அதாவது 2 பிளேட் மோதிக்கும் போது இந்த சென்டர் பார்ட் அதிக ப்ரெஷரால் அழுத்தப்படும். இப்படி அழுத்தப்படும் போது இந்த கிரஸ்ட்டுங்கிற இந்த லேயர் ரொம்ப அழுத்தத்தினால மேல் நோக்கி அழுத்தப்படும். இந்த மேல் நோக்கி அழுத்தப்படுறதுனால கீழே எம்டி ஸ்பேஸ் உருவாகும். இந்த எம்டி ஸ்பேஸை அடியில் இருக்கிற இந்த மேண்டல்ங்கிற இந்த லேயர் ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்படி ஆக்குப்பை பண்ணுறதுனாலேயே இந்த ஃபோல்டட் மவுண்டைன்லாம் உருவாக்குது. பொதுவாக இந்த மவுண்டைன்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் கீழேயும், டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற இடங்கள்லாம் டாப்லேயும் இருக்கும். இதனால தான் இந்த மவுண்டைன்லாம் உருவாகுது. இதுக்கு அடுத்ததாக பிளாக் மவுண்டைன், அதாவது 3 பிளேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 பிளேட்ஸில் சடனாக ஒரு பிளேட் ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு உயரமான ஒரு இடம் உருவாகும். அப்படி இல்லைன்னா இந்த பிளேட் சடனாக டவுன்ஃபால் ஆனாலும் இந்த இடத்துல பெரிய பள்ளமும் 2 சைட்லேயும் அதிகமான உயரங்களில் ஒரு இடமும் உருவாகும். அப்படி இல்லைன்னா சைடில் இருக்கிற இந்த 2 பிளேட்ஸ் டவுன்ஃபால் ஆகும்போது இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிளேட் ஸ்டேபிளாக இருக்கும். இப்படி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல உயரமான இடம் உருவாகும். இந்த மாதிரி உருவாகிற இந்த இடங்களை தான் நம்ம மலைகள்னு சொல்கிறோம். இந்த மலைகள்லாம் சாதாரணமாக நிலப்பரப்புகளில் மட்டும் உருவாகிறதில்ல, இந்த மலைகள்லாம் கடலுக்கு அடியில் கூட இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வீடியோ கேட்டீங்க. அப்போ மலைத்தொடர்கள் அறிவியல் படி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே இறக்கப்பட்டதாக இல்லை. பூமியின் தட்டுகள் அழுத்தப்படுவதால் பூமி தட்டுகள் மேல் நோக்கி எழும்புறதுனால தான் மலைத்தொடர்கள் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? நீங்கள் உதாரணமாக நீங்கள் இதை நம்ம சமகாலத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் அது வந்து 2ஆ உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் இணையதளத்தில் இருக்குது. ஆப்பிரிக்க கண்டம் இருக்கா 2ஆ உடையுது. இந்த இந்த கண்டங்களுக்கு இடையில கடல் தண்ணி உள்ளே போகுது, நிலங்கள் பகுக்கப்படுது, நிலம் பிரியுது. இப்போ இந்த பிரிஞ்ச நிலம் வேறொரு நிலப்பரப்பின் மீது போய் மோதிச்சு அப்படின்னா, ஒரு அமெரிக்கா மேலேயோ அல்லது இந்தியா மேலேயோ, ஒரு இதான் சொல்கிறேன், இந்தியா மேலே வந்து மோதுது அப்படின்னா, அந்த மோதுற அழுத்தத்தின் காரணமாக அந்த இடத்துல மலைத்தொடர்கள் உருவாகும். இப்படித்தான் மலைத்தொடர்கள் உருவானதாக சொல்லுகிறது. நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற போது அங்கே உலகம் முழுவதுமாக தண்ணி இருக்குது. உலகம் முழுவதுமாக தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணியை ஆண்டவர் வந்து குவியல் குவியலாக இடத்துல சேர்த்து வைக்கிறார். அப்படி சேர்க்கும்போது இந்த நிலங்கள் என்ன செய்து பகுக்கப்படுது, பிரிக்கப்படுது. இந்த பிரிக்கப்பட்ட நிலங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேருவதன் மூலமாகத்தான் மலைத்தொடர்கள் உருவானதாக நம்ம பைபிள் நடிப்பில் புரிஞ்சுக்க முடியும். உதாரணமாக
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அது தேவன் நல்லது என்று கண்டார். இப்போ நாடுகளுக்குள்ளாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடல் இருக்குது இல்லையா? இப்போ இதெல்லாம் எப்படி உருவாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் உடையுது பாருங்கள். உடையும் போது தண்ணி என்ன செய்யுது, உள்ளே போகும். உள்ளே போய் அந்த பகுதிக்கான நீர் வளத்தை, கடல் வளத்தை அந்த இடம் கொடுக்கும். இந்த நிலம் நகர்ந்து வரும். இந்த நிலம் வேற ஒன்று கூட போய் மோதும். அங்கே மலைத்தொடர் உருவாகும். இதுதான் இங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து நீரையெல்லாம் ஒரு பக்கம் சேர்க்கிறாரு. ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி நீரை பகுத்து சேர்க்கிறார். அப்போ சேர்க்கும்போது நிலங்கள் என்ன செய்யுது, வெட்டாந்தரை காணப்படுது. அப்போ அந்த வெட்டாந்தரை என்னது, இன்னொரு வெட்டாந்தரை கூட வந்து பிளக்கப்பட்டு மோதும் போது அங்கே மலைத்தொடர் உருவாகுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு மேலிருந்து கீழ் நோக்கி அறையப்பட்டதுதான் மலைகளை தவிர கீழிருந்து மேல் நோக்கி அவைகள் உயரவில்லை அப்படின்னு இங்கே இஸ்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்டா? இப்போ ஜாகிர் நாய்க் அந்த கருத்து தான் முன்னால் வச்சுருக்கார். சரி, ஆக்சுவலி வந்து மலைகள் முளைகளாக ஊன்றப்பட்டு, இப்போ நீங்கள் இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இஸ்லாம் இந்த ஜாகிர் நாய்க்குடைய கருத்து என்பது அறிவியலுக்கு முற்றும் முரணானது. ஏன்னா அறிவியல் சொல்லுது மலைத்தொடர் நிலங்கள் மோதுவதால் மலைத்தொடர் உருவாகுது. ஆனால் இங்கே ஜாகிர் நாய்க் அறிவியல்னு சொல்லி எதை சொல்கிறாருன்னா, மேலிருந்து கீழ் நோக்கி வந்து மலைகள் ஊன்றப்பட்டு இருக்கிறது. அதாவது கூடாரத்து முளை போல் டென்ட்டு கடிக்கிற அந்த ஸ்டிக்கு மாதிரி மேலேருந்து கீழே ஊன்றப்பட்டுக்குன்னு சொன்னார். இது முழுக்க அறிவியலுக்கு முரணானது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுட்டீங்க. அடுத்தது இஸ்லாம் சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க மலைகளை பற்றி? மலைகள் ஏன் இந்த குரானை சொல்லுது, மழை இல்லாட்டி மழை உங்கள் மேலே சாஞ்சிரும், ஆடி உங்கள் மேலே சாஞ்சிரும். அதுக்காகத்தான் மலைகள் முளைகளாக ஊன்றப்பட்டிருக்குதுங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா? இதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபத்வா அடிப்படையில் பார்க்கலாம். இந்த ஃபத்வா நம்பர் ஃபத்வா நம்பர் 114861 1,14,861 இஸ்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற இணையதளத்தின் கீழே வந்த ஒரு ஃபத்வா. இந்த ஃபத்வாவில் இந்த மலைத்தொடர்கள் பற்றி கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவங்க சொல்கிற பதிலை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. It was narrated from Ibn Abbas, may Allah be pleased with him, that he said, the first thing that Allah created was the pen. பேனாவை முதலாவதாக அல்லாஹ் உண்டாக்குகிறார். And it wrote all that is to happen. நடக்க போவது எல்லாவற்றையும் அந்த பேனா எழுதியது. Then water vapor was raised, from which the heavens were created. பின்பு நீராவி எழும்பி வருகிறது, அதன் மூலமாக ஆகாய விரிவுகள் எல்லாம் உண்டாக்கப்படுகிறது. ஓகே. Then the noon, i.e. example, the whale. சரியா? Then the noon, which means the whale, was created. ஒரு பெரிய திமிங்கலம் உண்டாக்கப்படுகிறது, பெரிய திமிங்கலம். And the earth was spread out on the top of the noon. அந்த திமிங்கலத்தின் மீது நிலம் விரிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. எப்படி? ஒரு திமிங்கலத்தின் மீது பூமி விரிக்கப்பட்டு பாய் போல விரிக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. சரியா? ரைட். The whale was created and the earth was spread out on the back of the noon. ஓகேவா? And the earth moved and shook. நிலம், அந்த பூமி என்ன செய்யுது? ஆடுது. ஏன்னா திமிங்கலத்தோட முதுகில் இருக்குது. திமிங்கலம் வந்து ஆடும்போது அந்த நிலமும் ஆடி குலுங்குது. ஓகேவா? Then it was made steady with the mountains. அந்த ஆட்டத்தின் காரணமாக பூமியின் மீது மலையானது முளைகளாக இறக்கப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டது. Then it was made steady with mountains. And for that reason the mountains boast to the earth. அப்போ மலைகள் இதன் காரணமாகத்தான் மலைகள் பூமியை பெருமைப்படுத்துகிறது அப்படின்னு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, இட் வாஸ் நரேட்டட் ஃப்ரம் இபின் அப்பாஸ். இபின் அப்பாஸ் முகமதுடைய க்ளோஸ் கம்பேனியன். அவர் யார்கிட்ட கேட்டிருப்பார் உங்களுக்கு தெரியும், அது முகமது அவர்கள்ட்ட தான் அவர் கேட்டிருப்பார். ரைட்டா? ஸோ இந்த கருத்து இப்னு அப்பாஸுடைய கருத்து என்ன சொல்லுதுன்னா, ஏன் மலைகள் பூமியின் மீது முளைகளாக ஆக்கப்பட்டிருக்குதுன்னா, திமிங்கலத்தின் மேலே பூமி பாய் மாதிரி வச்சிருக்கப்பட்டிருக்குது. அந்த திமிங்கலம் ஆடும்போது நிலமும் சேர்ந்து ஆடுது. அந்த ஆட்டத்தை தடுப்பதற்காக மலைகள் முளைகளாக பூமியின் மீது ஊன்றப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற, விச் மீன்ஸ் சஹாபாக்கள் நம்புகிற இந்த மலைகள் முளைகளாக பூமி மீது ஆக்கப்பட்டிருக்கவில்லையா அப்படிங்கிற இந்த
ஆயத்துடைய இந்த வசனத்துடைய அதாவது which மீன்ஸ் குரான் 68:1 இது வந்து பெண்ணுக்கான இது ரைட். அப்போது முளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த குரான் ஆயத்துக்கான விளக்கமாக இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுவது. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது அறிவியலோட பொருந்தி போகுது. இது அறிவியலா? திமிங்கலத்தின் முதுகில் பூமி விரிக்கப்பட்டிருக்குது பாய் போல், அந்த பாய் வந்து ஆடாமுக்கிறதுக்காக பேப்பர் வெயிட் மாதிரி மலையை முளையாக ஆக்கினோம் அப்படிங்கிறது அறிவியலுக்கு பொருந்துகிறதா? ரைட். இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இது சொல்ல போகிறதில்ல. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் அதான் சொல்கிறார். சரி, இதை சொன்னவர் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் முளைகளாக ஆக்கியே தான் சொல்லுகிறது அப்படின்னு அப்படி கை தூக்குறாரு இல்லையா? அதை சொன்னவர் இதையும் இப்னு அப்பாஸ் இப்படி சொல்கிறாரு, இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. அப்போது அறிவியலுக்கு முரணான ஒரு கருத்தை ஜாகிர் நாயக் நம்புறது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறாரு. உண்மையை வெளியே சொல்லாமல் மறைக்கிறார். முழுமையாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத வெளியே சொல்லாமல் மறைச்சு மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு பேசுகிறார் ஜாகிர் நாயக் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. வேதாகம் தெளிவாக விஷயத்தை சொல்லுகிறது. தேவன் கடல் நீரை வந்து ஒரு இடத்துல குவிலாக சேர்க்கிற போது நிலங்கள் பகுக்கப்படுகிறது. பகுக்கப்பட்ட நிலங்கள் மலைத்தொடர் உருவாகும் விதமாக ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு மலைத்தொடர்கள் அங்கே உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பைபிள் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இஸ்லாம் என்பது முழுக்க விச் மீன்ஸ் சகாபாக்களோட நம்பிக்கை என்பது முழுக்க இப்போ இருக்கிற நவீன அறிவியலுக்கு எதிராக இருக்கிறது. ஜாகிர் நாயக் அந்த சகாபாக்களோட நம்பிக்கையை மறைத்து ஏதோ இப்போ இருக்கிற இது வந்து அறிவியலுக்கு அப்படியே ஒத்து போகிற மாதிரி ஒரு கதையை கட்டுறதை பார்க்குறோம். ஆனால் முதலே அவர் சொல்லிடுறாரு, மடிப்பு விசையால் வந்து பூமியின் மலைத்தொடர்கள் எழும்புது அப்படிங்கிறத அவர் முதலே சொல்லிடுறார். ஸோ இந்த வகையில் ஜாகிர் நாயக் இன்றைக்கு தினம் பேசியது ஒரு உண்மையை மறைத்து பொய்யான கருத்தை மக்கள் மத்தியில் பேசுகிறாரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. இஸ்லாமிய ஃபத்வா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். நீங்கள் எது உண்மைன்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் அது எது உண்மைன்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் மேற்கொண்டு ஜாகிர் நாயக் பேசின பல ஆதாரங்களுக்கு நாம் வந்து பதில் கொடுக்க போகிறோம். ஸோ இஸ்லாமிய நம்பிக்கையின்படி மலைகள் பூமியின் மீது முளைகளாக இருக்கிறது. எப்படின்னா கூடார்த்த முளைகள் போல. அப்போ மலைகள் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கி இருக்கிறது, கீழிருந்து மேலே வரல அப்படிங்கிற இஸ்லாம் சொல்லுகிற செய்தி. இது அறிவியலுக்கு உட்படுகிறதா முரண்படுகிறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஷாலோம்.